ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ, ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ, ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ. ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ, ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ. ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானுடைய சாலகட்ல பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக இன்று காலையிலே சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி இப்பொழுது ஸ்நபன திருமஞ்சனத்திற்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அதிக மாசம் வரும் இந்த சாலகட்ல பிரம்மோற்சவத்திலே 3வது நாள் இப்பொழுது ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. அர்ச்சக சுவாமி விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவச்சனத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். திருவாடிகள், அதாவது பகவானுடைய திருவடிகளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலகட்ல பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனம் ஆரம்பமாக உள்ளது. திருமலையப்பன் என்றாலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுக்கு இதோ அழகாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் ஸ்நாபன திருமஞ்சனத்தை ஆரம்பிக்க உள்ளார். விஷ்ணு புராணத்திலே கூறுகிறார்கள், உலகங்களை எல்லாம் தன்னுள்ளும் உலகத்திலே தானும் இருப்பதால் தான் விஷ்ணுவை மனிதர்கள் வாசுதேவன் என்கிறார்களாம். அந்த வாசுதேவனின் உருவத்திலே அனைத்து உலகங்களும் உள்ளது. அவர் தன்னுடைய உருவத்தை திரும்ப பெறாமல் இருந்தால் அனைத்தும் சூன்யமாக இருக்கும். அப்பொழுது வாசுதேவன் காலபுருஷன் ஆகிறான். காலமானது வாசுதேவனின் லீலா உருவம், அந்த உருவமே பகலும் இரவுமாக மாறுகிறது. அப்படி விஷ்ணு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பது போல அனைத்திற்கும் காரணபூதன் அந்த பகவான். நம்மை எல்லாம் ரட்சிப்பவன், கருணாமயன், வாத்சல்ய சொரூபன் என்றெல்லாம் அந்த மலையப்ப சுவாமிக்கு பெயருண்டு. பக்தவத்சலன், அப்படி நாராயணன் என்று கூட கூறலாம். ஏனென்றால் அந்த நாரம் என்ற நீரை நிவாசமாக மாற்றிக்கொண்டவன் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு, மகாவிஷ்ணுவிற்கு இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனத்தை முன்னிட்டு விஸ்வக்சேன ஆராதனை, கலச ஆராதனை, சுத்தி புண்ணிய வாசனத்துடன் இந்த ஸ்நாபன திருமஞ்சனமானது ஆரம்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. கோவில் உள்ளே இருக்கும் ரங்கநாயக மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரடி ஒளிபரப்பிலே நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருப்பது விஸ்வக்சேன ஆராதனை, கலச ஆராதனை, சுத்தி புண்ணிய வாசனம். இந்த நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. இதோ அந்த முத்துக்கள் கூட பார்க்கடலிலே, அதாவது அந்த கடலிலே ஏற்பட்டதுதான். அழகாக அந்த குஞ்சலங்களாக மாற்றி அதை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அலங்காரத்திலே இதுவும் ஒரு பங்காக ஏற்பட்டுள்ளது. அந்த திருவேங்கடமுடையானுடைய தலையிலே அமர்த்தி இருக்கும் கிரீடங்களில் இந்த வகையாக முத்துக்கள், ரத்னங்கள், மணிமாணிக்கங்கள் ஆகியவற்றினை சேர்த்து அலங்காரமாக கோர்த்து அந்த கிரீடத்தை தயார் செய்துள்ளார்கள். இப்படி திருவேங்கடமுடையானுடைய சாலகட்ல பிரம்மோற்சவத்திலே வருடாந்திர, அதாவது 3 வருடத்திற்கு ஒருமுறை வரும். அந்த 3 வருடங்களுக்கு ஒருமுறை வரும். இப்பொழுது ஆஸ்வீஜ மாதம் அதிக மாதம் வந்ததினால் இந்த சாலகட்ல பிரம்மோற்சவத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஒரு சில காரணங்களால் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாமல்
ஏகாந்தமாக ரங்கநாயக மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். அந்த பகவான் சேஷாத்ரிநாதன், சேஷாத்ரிநாதனாக சேஷாத்ரி மலையின் மீது நித்தியவாசம் செய்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்டவனுக்கு இப்பொழுது இந்த பிரம்மோற்சவத்திலே நாம் சேவிக்க இருப்பது ஸ்நாபன திருமஞ்சனம். இவ்வாறாக அந்த நாராயணன் என்பவன் தேவேந்திரனை பார்த்து, அனைத்தையும் இழந்து விட்டாய் துர்வாசனின் சாபத்தால். ஆகவே நீ நேராக திக்பாலர்களுடன் சேர்ந்து கபட நாடகமாடி நட்பு செய்து கொண்டு அவர்களும் நீங்களுமாக சேர்ந்து பார்க்கடலை மந்தரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கடையுங்கள். என் உதவியானது சமயானுகூலமாக இருக்கும் என்று கூறினாராம். அமிர்தத்துடன் மற்ற பொருள்களும் மூவுலகிற்கு பயன்படுவது போல வரும் அமிர்தம் பானமாகும். போன அனைத்து சம்பத்துக்களும் திரும்பவும் கிடைக்கும் என்று தேவேந்திரனுக்கு அறிவுரை கூறினாராம் பகவான் திருவேங்கடமுடையான் மகாவிஷ்ணு. அப்படி மந்திர மலையை பெயர்த்து எடுத்து வந்தனர். வாசுகியை மத்திற்கு பதிலாக கயிறாக சுற்றி பார்க்கடலிலே போட்டனர். ஔஷதீலர்களை சுற்றி வைத்தனர். அடியிலே ஆதாரம் இல்லாமல் மந்தரகிரி உள்ளே சென்று விட்டது. இந்திரன் மனதார புண்டரீகாட்சனை தியானித்து பிரார்த்தனை செய்ய பத்மாக்ஷன் வந்து 1,00,000 யோஜனை அளவிலே விசாலமான கூர்ம அவதாரம் எடுத்து ஜலத்திலே பிரவேசித்து மந்திர மலையை மேலே எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து கொண்டாராம். உண்மையான உருவத்துடன் வந்து தேவதானவர்களை பார்த்து மகிழுங்கள் என்று உற்சாகப்படுத்தினாராம். அப்படி கடைய கடைய திருப்பார் கடலை 16 வஸ்துக்கள் வந்ததாம். அதிலே அந்த தேவேந்திரனுக்கு கூட மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் தான் இழந்த சொத்துக்களை மீண்டும் அடையலாம் பகவானுடைய கருணையால் என்று. இதோ அந்த தாயார்களுக்கு நாச்சிமார்களுக்கு எவ்வளவு அழகாக ஜடையை பின்னி அதிலே ஆபரணங்களை எல்லாம் பொருத்தி அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டி சமேதனாய மலையப்ப சுவாமியினுடைய நாச்சிமார்களுக்கு வெகு சிறப்பாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகவானுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதன் அனபாயினிகள் என்று கூறப்படும் இருவரும் கூட எப்பொழுதும் இணை பிரியாமல் பகவானுடைய பக்கத்திலே இருப்பார்கள். எவ்வளவு நேர்த்தியாக அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள். நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானையும் நாச்சிமார்களையும். இப்படியாக தேவர்கள் வாசுகியின் தலையை வாளையும் தானவர்கள் தலையையும் பிடித்துக்கொண்டு மந்தர மலையை கடையத் தொடங்கினாராம். வாசுகி சிரமப்பட்டு விடும் மூச்சானது விஷஜ்வாலையாக வந்து தானவர்களை பாதித்ததாம். அவர்கள் அந்த வலிக்கு சிக்கி அப்படியே கடைந்து கொண்டிருந்ததால் தேவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் கடைந்து கொண்டே இருந்தனராம். அப்படி கடைய கடைய கடலிலிருந்து கல்பவருஷம், காமதேனு, சிந்தாமணி, ரம்பை போன்ற அப்சரிசிகள், ஐராவதம், உச்சைஸ்வர்யம் போன்றவை மேலெழ ஸ்ரீமன் நாராயணன் அவை அனைத்தையும் தேவலோகத்திற்கு ஒப்படைத்தாராம். ஏனென்றால் அந்த தேவேந்திரன் தானே தன்னிடம் இந்த முறையிட்டான். முறையாக அவனுக்கு சேர வேண்டிய அவற்றை அவனுக்கு கொடுத்து விட்டான். நவ நிதிகள் பிறக்க அவற்றை குபேரனுக்கு கொடுக்க சந்திரனை சிவபெருமானுக்கு தலையில் சூழ பிறை சந்திரனை வழங்கினாராம். ஒரு கள்ளு பானை வர அவற்றை தானவர்கள் கைவசமாக்கி கொண்டனராம். ஆலகால விஷம் வர அவற்றை சர்ப்பங்கள் பகிர்ந்து கொண்டனவாம். அதன் பிறகு அமிர்த கலசத்தை ஏந்திய திவ்யாம்பரணான பரணதாரன் தன்வந்திரி வெளியே வந்து விஷ்ணுவின் கண் செய்கையால் கரையில் உள்ள ஒரு மரத்திலே விருட்சத்தின் கீழ் நின்று கொண்டானாம். இவ்வாறாக பிறகு பத்மாபாணி லோகஜனனி வித்வான்களின் உபாசன தேவதை திரிலோக சுந்தரிகள் தயா ராசி லக்ஷ்மி தேவி பார்க்கடலின் அலைகள் மீதிருந்து நிதானமாக கரைக்கு வந்தாளாம். அப்படி இதோ ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் திருமஞ்சன சேவையிலே எம்பெருமானை விட்டு பிரியாமல் இங்கே அந்த பகவானுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள் தயாபரிகள். தயாசாகரன்
க்ஷீரசாகர மதனத்திலே இவர்களெல்லாம் வந்த பிறகு அந்த மகாவிஷ்ணுவை பாதங்களை ஒற்றிக்கொண்டு சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நாச்சிமார்கள். அப்படி அந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் திருவேங்கடமுடையான் திருமலையிலே. அந்த திருமலையிலே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் கூட ஏராளமானது. அதேபோல் அந்த திருமலையிலே உள்ள தீர்த்தங்கள் கூட 33 கோடி என்று, அதாவது ஏராளமான தீர்த்தங்களும் இருக்கின்றன. இப்படியாக அந்த ஆகாச கங்கை பாபநாசத்திலிருந்து கொண்டு வரும் தீர்த்தத்தால் தான் பகவானுக்கு ஸ்நபனமே செய்யப்படுகிறது. இதிலே மற்றொரு விசேஷம் என்னவென்றால், எப்படியாகிலும் நாம் ஸ்நானம் செய்வதால் 7 வகையான ஸ்நானங்களை நாம் செய்யலாம். அப்படியாக பகவானுக்கு இப்பொழுது அந்த ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை தான் இப்பொழுது ஸ்நாபனத்திலே உபயோகிக்கிறார்கள். மேலும் அந்த கரங்களை பார்க்கும் பொழுது ஒரு கரத்தை தன்னுடைய தொடையின் மீது வைத்துக்கொண்டு மறு கரத்தை பூமிக்கு காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் மலை மேலே சுமார் 3000 அடி உயரத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒரு பிராட்டியானவள் திருச்சானூரிலே இருக்கிறாள். அவளை சரணாகதி செய்யுங்கள், அவளையும் சேவித்துவிட்டு என்னை வந்து பாருங்கள் என்பது போல் இருக்கிறதாம் அவருடைய கையிலே காண்பிக்கும் தோற்றம். அப்படி அந்த பகவானுடைய திருவடிகளை சரணாகதி செய்து இப்பொழுது நாம் ஸ்நாபன திருமஞ்சனத்தை சேவிக்க இருக்கிறோம். இவ்வாறாக அந்த பகவான் நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த தேவர்களானவர்கள் அந்த தேவதேவனையும் அஷ்டதிக்பாலர்கள் மற்றும் உள்ளவர்கள் அனைவரும் கூட பகவானை சேவித்து கொண்டு ஸ்ரீஹரி தனக்கு சத்ருவான தானர்களை அருகில் நாடவிடாமல் கடலில் நடந்தவற்றை மனதில் கொள்ளாமல் தன்னுடன் இருந்த தேவர்களுக்கு சேரும்படி செய்தாராம். இதற்குள்ளே விப்ராஜித்து போன்ற தானவர்கள் சூழ்ந்த சூழ்ச்சிக்கு அமிர்த கலசத்தை தங்களுடைய ஊருக்கு எடுத்து சென்று விட்டனர். தேவர்கள் ஒன்றும் தோன்றாமல் அப்படியே செயலற்று நின்று விட்டனராம். ஸ்ரீமன் நாராயணன் உடனே மோகினி அவதாரம் எடுத்து தானவர்கள் அருகிலே சென்று அவர்களை மோக பயத்தை உண்டாக்கி அதன் பிறகு அதனை கொண்டு வந்தாராம். சிறு புன்னகை அழகு பார்த்த இவற்றுடன் இருக்கும் மோகினியை பார்த்து அனைவரும் அப்படியே நின்று விட்டனராம். தானவர்களின் பேச்சுக்கு கூறவே வேண்டாம். தம்மிடம் அமிர்த கலசம் இருக்கின்ற விஷயமே மறந்து போய் பரவசமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனராம். இந்த அவகாசத்தை உபயோகித்து கொண்டு மோகினி அவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை வாங்கி தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டாள். அமிர்த பானத்தினால் இந்திரன் ரெட்டிப்பு மகிழ்ச்சியால் பல பராக்கிரமசாலியாகிவிட்டான். வஜ்ராயுதத்தால் தானவர்களை பயப்படச் செய்து அனைவரையும் பாதாள உலகிற்கு தள்ளிவிட்டானாம். இப்படியாக மந்திரமலையை முன்பு இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வாசுகியை பாராட்டி அனுப்பிவிட்டு தேவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றாராம். ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி காந்தனை நமஸ்கரித்து அந்த சுவாமியின் கருணையால் 3 உலகங்களின் அதிகாரத்தையும் கைப்பற்றி கொண்டான். சூரியன் பிரசன்னமாக பிரகாசித்தான். லக்ஷ்மியின் வருகையால் அனைத்தும் செழித்து வளர்ந்தன. இப்படி அனைவருக்கும் அருள் புரியும் அந்த லக்ஷ்மி மணாளன் என்று கூறப்படும் திருவேங்கடமுடையானுடைய வார்ஷிக சாலக்கட்ல பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது ஸ்நபன திருமஞ்சனம். அதாவது பகவானுக்கு நாச்சிமார்களுக்கும் ஷோடச உபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஷோடசம் என்றால் 16 வகையான உபச்சாரங்கள். அதிலே இப்பொழுது அந்த நாச்சிமார்களுடைய வாயிலா, அதாவது அந்த ஜலத்தினால் அவர்களுடைய சரீரத்தை சுத்தம் செய்து அவர்களுக்கு செய்விக்க வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டு அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். பகவானுக்கு வைகான சாகம விதிமுறைப்படித்தான் அனைத்து கைங்கரியங்களும் நடைபெறுகின்றன. இப்படியாக அந்த திவ்யதாமத்திலே இருக்கும் சாலக்கட்ல பிரம்மோற்சவத்திலே அத்தனை கைங்கரியங்களையும் ஏற்றுக்கொண்டு பகவான் திருவேங்கடமுடையான் ரங்கநாயக கோவில் உள்ளே இருக்கும் ரங்கநாயக மண்டபத்திலிருந்து நமக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை மகிழ்வித்து கொண்டிருக்கிறான்.
தத சங்கா சங்காவிஷ்டகா என்று அந்த பகவானுடைய முயற்சிகளை, அதை பகவானை சேவிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு சில நாட்களிலே அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிப்பு என்ற ஒரு அரக்கனை பிரகலாதனினுடைய வாய்ப்பேச்சிற்காக சம்ஹாரம் செய்தவன். ஹிரண்யகசிப்புவிற்கு பிரகலாதன் மகனாக பிறந்தான். நாரத மகரிஷியின் மூலமாக பிரகலாதன் வயிற்றிலே இருக்கும் பொழுதே பக்தி மகிமையை கிரகித்தானாம். ஓ வரங்களை அனுகிரகிக்கும் தேவா, ராட்சச ஜாதியிலே பிறந்த பொழுதும் சிசுவான பொழுதும் அந்த பிரகலாதன் உன்மீதே மிகவும் பக்தியுடன் இருக்கும். அவனை நீ பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினான் என்று கூறுகிறாராம் நாரதர். இதோ அப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்த பகவான் திருவேங்கடமுடையானுடைய சாலக்கட்ல பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று ஸ்நாபன திருமஞ்சனம் ஆரம்பமாகி இப்பொழுது நாச்சிமார்களுக்கும் எம்பெருமானுக்கும் ஷோடச உபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. மேலும் துஷ்டனான ஹிரண்யகசிபுவின் ஆட்கள் கேலியாக பார்க்கும் பொழுது உன்னுடைய பக்தி தன்னுடைய குமாரனான பிரகலாதனிடம் உள்ளதை கிரகித்து அவன் மனதை மாற்ற குருவை ஏற்பாடு செய்து பயிற்சியை கொடுக்க கூறினான். ஆனால் அந்த சிறுவன் பகவானின் சரணாகதி தத்துவத்தை ஏற்று வாழத் தொடங்கினானாம். சிறிது காலம் கடந்த பின்பு ஹிரண்யகசிபு தன்னுடைய மகனை, நீ படித்ததில் எது உத்தமமானது என்று கேட்க, அதற்கு பிரகலாதன் விஷ்ணு பக்தி தான் அனைத்திலும் உன்னதமானது என்றானாம். அத்துடன் கோபம் அதிகமாகி குருவுகளை பார்த்து அவர்கள் பயந்து பிறப்பிலேயே பிரகலாதனுக்கு விஷ்ணு பக்தி தான் உள்ளது என்று கூறினராம். பிறகு மகாபக்தன் சிறுவனான அந்த பிரகலாதனை சம்ஹரிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான் ஹிரண்யகசிபன். ஓ சர்வ வியாபி, அனைத்திலும் இருப்பவனே, ஹிரண்யகசிபன் பிரகலாதனை சூலங்களில் குத்தி வைத்தான். மதம் கொண்ட யானைகளின் மூலம் மிதிக்கச் செய்தான். கொடிய விஷமுள்ள பாம்புகளால் கடிக்கச் செய்தான். உணவு கொடுக்காமல் தண்டித்தான். மலைகளின் மீது கீழே தள்ளிவிட்டான். ஆனால் கூட அந்த பிரகலாதன் தன்னுடைய மனதை ஒருமைப்படுத்தி உன்மீது காட்டியதால் அவன் கொஞ்சம் கூட வேதனை அடையவில்லை என்று சேவித்தார்களாம் உடனிருந்தவர்கள். அப்படி அவனுடைய முயற்சிகள் அனைத்தும் தோர்த்துவிடவே ஹிரண்யகசிபன் பயந்து ஆச்சாரியர்களின் அறிவுரையின் பெயரிலே பிரகலாதனை அவருடைய ஆசிரமத்திலே வருண பாச கயிற்றால் சிறை வைக்கப்பட்டான். அப்பொழுது பிரகலாதன் குருவுகள் இல்லாத சமயத்திலே தன்னுடைய சகவாசர்களான ராட்சச சிறுவர்களுக்கு பக்தி தத்துவம் பிரம்ம ஞானத்தை போதிக்கலானான். ஆசிரமத்திலே உள்ள மாணவர்கள் அனைவரும் கூட உன்னை விஷ்ணுவை சேவிப்பது குறித்து கேட்டு ஹிரண்யகசிபு குரோதத்துடன் பிரகலாதனை பார்த்து, டேய் குலநாசனத்திற்கு போனவனே, யாருடைய பலத்தினால் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டானாம். அதற்கு பிரகலாதன், தந்தையே, நீ ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி தான் என்னுடைய சக்தி. எனக்கும் உங்களுக்கும் ஏன் அனைத்து உலகங்களுக்கும் கூட அவரே பலம் என்று தைரியத்துடன் பதிலளித்தானாம். அந்த பதிலை கேட்ட ஹிரண்யகசிபு, விஷ்ணு எங்கே இருக்கிறான் விஸ்வாத்மா என்றாயே, அந்த ஸ்ரீஹரி எங்கே என்று கூச்சலிட்டு தன்னுடைய எதிரிலே உள்ள தூணை உடைத்தானாம். அதன் பிறகுதான் என்ன நடந்ததோ, ஓ தேவா கருணாமூர்த்தி, என்னால் வர்ணிக்க முடியாது. குருவாயூர் புறவாசி ஸ்ரீகிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று அந்த குழந்தையானவன் பகவானை வேண்டினானாம். இவ்வாறாக நரசிம்ம அவதாரம் எடுத்தான் மகாவிஷ்ணு. இப்பொழுது திருவேங்கடமுடையானாக, ஏழுமலை அப்பனாக, மலையப்பனாக இங்கே இந்த சாலக்கட்ல பிரம்மோற்சவத்திலே ஸ்நாபன திருமஞ்சனத்தை ஆரம்பிப்பதற்கு முன் ஷோடச உபச்சாரங்களை எல்லாம் சுவீகரித்து கொண்டு பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ரங்கநாயக மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ ஜிஆர் சுவாமிகள் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கரங்களின் மூலமாக அந்த திரவியங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட உள்ளன. அவற்றை எடுத்து ஸ்நாபன திருமஞ்சனம் ஆரம்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. இதோ
இப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமிக்கு இப்பொழுது திருமஞ்சனம் ஆரம்பமாக உள்ளது. அந்த வேத மந்திரங்களையும் மங்கள வாத்தியங்களையும் நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ஜிஆர் சுவாமிகள் மற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் அங்கே பணிபுரியும் அனைத்து விதமான அதிகாரிகள் கூட எல்லாம் வந்து இந்த ஸ்நாபன திருமஞ்சனத்திலே கலந்து கொள்ள உள்ளார்கள். நாம் இப்பொழுது அந்த திருமஞ்சனத்தை சேவிக்கொள்ளும் எம்பெருமானுடைய திருவடிகளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று பகவானை சேவிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு சிறப்பு பெற்ற அந்த பகவான் இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமிக்கு இப்பொழுது இங்கே அந்த ஸ்நாபன திருமஞ்சனம் ஆரம்பமாக உள்ளது. இந்த கோவிலானது 15வது நூற்றாண்டிலே தாளப்பா கண்ணமாச்சாரியர் வம்சத்தினர் இங்கே இந்த எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவத்தை கூட ஆரம்பித்து வைத்தனராம். அப்படி இன்றும் கன்னியாதானம் செய்பவர்களாகவும் அவர்கள் நடத்தி வருகின்றனர். அனைத்து ஜனங்களின் க்ஷேமங்கள் தைரியங்கள் இருக்க வேண்டும் என்று பெண்கள் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் புனித ஸ்ரீகளாக இருக்க வேண்டும் என்றும் அந்த மகா சங்கல்பத்திலே கூட கூறப்படுகிறது. ஏழுமலையானுக்கு இப்பொழுது வேங்கட ரமணனுக்கு இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனம் ஆரம்பமாக உள்ளது. தைத்திரிய திக்ஷு என்று ஓர் தேவா தைத்திரிய ராஜு மெய்மறந்து அனைத்து திக்குகளையும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டவன் நரரூபனும் அல்லாமல் ராட்சசனும் அல்லாமல் இருக்கும் அந்த தேகத்தை நரசிம்ம அவதாரத்தை எடுத்து நீ எழுந்தருளியுள்ளாய். அந்த அவதாரத்திலே உன்னை பார்த்து ஹிரண்யகசிப்பு பயந்து போய் தடுமாறி மிகவும் பயங்கரம் ஆச்சரியமும் ஆன அந்த பயங்கர உருவம் என்ன என்று பயந்து கொண்டு இருக்கையிலேயே பயங்கரமாக கர்ஜித்து வெள்ளை வெளேர் என்று இருக்கும் நீ நரசிம்ம உருவிலே வந்தாய். அந்த நேரத்திலே புடம் போட்ட பொன்னை போன்ற கண்களுடனும் எகிரி விழும் கடல் அலைகள் வானத்தை நோக்கி செல்வது போலும் பயங்கரமான நாக்கு வாளை போன்றது போலும் திறந்திருக்கும். வாயானது குகையை போன்றது போலவும் நாக்கிற்கு இருபுறமும் நீளமான கோரை பற்களுடனும் நீ பயங்கர மூர்த்தியாய் தென்பட்டாய். அப்படிப்பட்ட உன்னுடைய உருவமானது அனைவரையும் பிரகாசிக்க வைத்தது என்று சேவித்தார்களாம் பக்தர்கள். இவ்விதமாக அந்த நரசிம்மரை பற்றி அவ்வளவு விளக்கமாக கூறினார்கள் பக்தர்கள். எதற்கென்றால் பிரகல்லாதனை ரட்சிப்பதற்காக. பிரகல்லாதன் என்ன தவறு செய்தான்? தனக்கு நாராயணன் மிகவும் விருப்பம். நாராயண நாமத்தை தான் சதா சர்வ காலமும் கூறிக்கொண்டே இருப்பவன் என்றதினால் அந்த நாராயணனையே நினைத்து கொண்டு சேவித்து கொண்டிருந்தானாம். அவன் செய்த தவறு என்னவென்றால் நாராயணனை நினைப்பது ஹிரண்யகசிபுவிற்கு பிடிக்கவில்லை. அப்படியாக நரசிம்ம அவதாரம் அந்த விதமாக எடுத்து தூணிலிருந்து வெளிப்பட்டார் அந்த நரசிம்மர். இதோ ஸ்நாபன திருமஞ்சனத்தை முன்னிட்டு கற்பூர நீராஜனத்தை காண்பித்து அதை தொடர்ந்து அந்த திருமஞ்சனத்தை ஆரம்பிக்க உள்ளார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினா ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த ஏழுமலையானுடைய அந்த பகவானுக்கு இப்பொழுது மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். புஷ்பங்கள் பழங்கள் அனைத்தையும் நைவேத்தியம் செய்கிறார்கள். அதாவது அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்தும் கூட நமக்கு எப்பொழுது கிடைக்குமா என்று நாம் தவமிருந்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக அவனுடைய கருணையை நாம் ஆஸ்வாதித்தால் போரும். அப்படி திருவேங்கடமுடையானுடைய இந்த ஸ்நாபன திருமஞ்சனத்திலே திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைமை அதிகாரி அவர்களும் மற்றும் துணை அனைவரும் கூட கலந்து கொண்டு இந்த ஸ்நாபன திருமஞ்சனத்தை ஆரம்பிக்க உள்ளார்கள். அதை நாமும் சேவிப்போம். பகவான் திருவேங்கடமுடையானுடைய அருளாசியை என்றும் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று கூறுவார்கள். அதேபோல் இங்கே அனைத்து இடங்களிலும் சர்வ வியாபி விஸ்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பது போல அனைத்து இடங்களிலும் அந்த பகவான் ஆனவன் வியாபித்திருக்கிறான் நிறைய. அதனால்தான் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே
முதல் ஸ்லோகமே அப்படியாக விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவர்பதா என்று அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கூறப்படுகிறது. அப்படியாக அந்த திருமலையப்பன் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கிறான். ஆகையால் தான் நமக்கு எந்த இடத்தில் கண்டாலும் பகவானாக திரிகிறான், அருள் புரிகிறான். இதோ திருமலை கோவிலை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அந்த பகவானுடைய ஸ்நாபன திருமஞ்சனத்திலே தாங்கள் கூட பார்க்கும் பாக்கியத்தை அடைந்துள்ளன அந்த புஷ்பங்கள். அப்படி திருமலையிலிருந்து நாம் இப்பொழுது ரங்கநாயக மண்டபத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பினை சேவிக்க இருக்கிறோம். ஸ்நாபன திருமஞ்சனம் திருமலையப்பன் அதாவது ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்றும் எந்த அவதாரம் எடுத்தாலும் அதற்கு ஒரு சிறப்பான செய்கையை காட்டி பக்தர்களை அனுகிரகிக்க செய்யும் அந்த பகவானுடைய ஸ்நாபன திருமஞ்சனத்தை இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய நாராயணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய என்று எத்தனை நாமங்கள், சகசிர நாமங்களை கொண்டவன். அந்த சகசிர நாமங்களை கொண்டவனுக்குத்தான் இப்பொழுது ஸ்நாபன திருமஞ்சனத்தை நாம் சேவிக்க உள்ளோம். இது 3 வருடங்களுக்கு ஒருமுறை வரும் சாலக்கட்ல பிரம்மோற்சவம். இந்த சாலக்கட்ல பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது அதிக மாதம் ஆஸ்வீஜ மாதம் தெலுங்கிலே வந்த முறையால் புரட்டாசி மாதத்திலும் இந்த விசேஷமான இந்த 9 நாட்களிலும் பகவானுக்கு அனைத்து கைங்கரியங்களும் செய்யப்படுகின்றன. அப்படி பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமலை அப்பனுடைய கருணா கடாட்சம் நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சேவிக்கலாம். மேலும் பகவானானவன் ராமாவதாரத்திலே ஆஞ்சநேயரை தன்னுடைய சிஷ்யனாக எடுத்துக்கொண்டு சூரிய வம்சத்திலே பிறந்த அந்த உதித்த சந்திரன் அயோத்தியிலே அவதரித்து திரேதாயுகம் சித்திரை மாதத்திலே சுக்லபக்ஷ நவமியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார். அப்பொழுது ராமநவமி கொண்டாடுகிறோம். அதே போல் சிராவண பகுள அஷ்டமி அன்று கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அப்பொழுது அந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதி நன்னாளிலே அந்த பகவான் ஒரு சிறைச்சாலையிலே காராகாரத்திலே அவதாரம் எடுத்தார். இவ்விதமாக ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பாக கொண்டு அந்த கிருஷ்ண அவதாரமாகட்டும், ராம அவதாரமாகட்டும், அனைத்து விதமான 10 அவதாரங்கள், அதாவது 10 அவதாரங்கள், நாம் அனைத்து அவதாரங்களிலும் அவருடைய பெருமைகளை சேவிக்கிறோம், தரிசனம் செய்து கொள்கிறோம். இப்பொழுது வேத பாராயணம் ஆரம்பமாகிறது. ஸ்நாபன திருமஞ்சனம். ஓம் நமோ வெங்கடேசாய. சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்ய ஷானஹ யதன்மேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அஜ்யாயாகஸ்ய புருஷः ஆதோஸ்ய விஸ்வபூதானி த்ரிபாதஸ்யாம்ருதம் திவி த்ரிபாதோர்த்வமுதயத்புருஷः ஆதோஸ்யேஹ பவாத் புனः ததோ விஸ்வம் வ்யக்ராமத் शासनानशने अभि तस्मात् विराडजायत विराजो अधिपुरुषः सज्जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञमतन्वता वसन्तो स्यासीदाज्यम् ग्रीष्म इद्धुमः शरदः
सप्तास्यासन् परितयः त्रिसप्तसमिधः कृताः देवाय यज्ञं तन्वानाः अबद्धन् पुरुषं पशुं तैर्यज्ञं बलेः प्रोक्षन् पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्त ऋषयश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः सम्भृतं वृषदाज्यं आरण्यान् ग्राम्याश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः रजस्वमानि यज्ञिरे छन्दगंसि यज्ञिरे तस्मात् यजुस्तस्मादजायत तस्मादश्वाजायन्तः एकेजो भयादतः गावो हयज्ञिरे तस्मात् जात अजावयः यत्पुरुषं यदधोः कतिधां यकल्पयन् मोक्षाङ्गमस्य गो बाहो उच्येते ब्राह्मणस्य मुखमासेद बाहुराजन्यः कृतः ओरोदस्य यद्वेश्यः अभ्यागो शूद्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मोक्षादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शीर्ष्णोद्यो समवर्तत पाभ्यां भूमिर्दिशश्रोत्रात् लोकागो अकल्पयन् वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णन्तमदस्तु पारे सर्वाणि रूपाणि विजयत्य धीरः नामानि कृत्वाभिवदन् यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहारा
विद्वान् प्रतिशश्चतस्रः तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवानि धर्माणि प्रथमान्यासन् तेहनागं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अभ्यः सम्भूतः पृथिव्यै रसाच्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधद्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते जनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीनां पदमिच्छन्ति वेधसः यो देवेभ्य आतपते यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचं ब्राह्मणं जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वशे ह्रीश्च ते लक्ष्मीश्च पत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यात्तम् इष्टं मनीषाणा अमुं मनीषाणा सर्वं मनीषाणा ॐ सहस्रशीर्षं देवं विश्वाक्षं विश्वजम्भुवं विश्वन्नारायणं देवमक्षरं परमं प्रभुं विश्वतः परमं नित्यं विश्वन्नारायणगो हरिं विश्वमेवेदं
पुरुषस्तद्विश्वमुपजीवते पतिं विश्वस्यात्मेश्वरगो शाश्वतगो शिवमच्युतम् नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायण परं ब्रह्म तत्त्वन्नारायणः परः नारायण परो ज्योतिरात्मा नारायणः परः यज्जगिञ्जिज्जगत् यस्मिन् दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगो समुद्रेऽन्तं विश्वशम्भुवम् पद्मकोशप्रवेकाशगं हृदयं चाप्यधोमुखम् अधोनिष्ट्यावितस्यान्तु नाभ्यमुपरि तिष्ठति हृदयं तद्विजानीयात् विश्वस्यायतनं महत् सन्ततगोशिलाभिस्तुलम्बत्याकोशसन्निभम् तस्यान्तेषुषिरगुं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितम् तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतो मुखः स्वग्रभग्विभगं ज्येष्ठन्नाहारमजर कविः सम्मापयति स्वं देहमापाततलमस्तकम् तस्य मध्ये वाह्निशिखा अनेकोर्ध्वा व्यवस्थितः नीलतो यदमध्यस्था विद्युल्लेखे वभास्वरा निवारशोकवत्तङ्गेदाभास्य तनोपमा शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः स ब्रह्मा स शिवस्येन्द्र सोऽक्षरः परम स्वराज सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्
वीर्याणि प्रवोचय्यः पार्थिवाणि विममे रजगो सिजो अस्कभायदुत्तरगो सदस्थं विचक्रमाणस्त्रेधो कायो विष्णोरराडमसि विष्णो पृष्ठमसि विष्णोऽस्न्यत्रे स्थो विष्णो योरसि विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा तदस्य प्रियमभिवादो अस्य नरो यत्र देवयवो मदन्ति उरुक्रमस्य सहि बन्धुरिक्था विष्णो पदे परमे मध्व उत्सः प्रतद्विष्णुस्तव वीर्याय मृगो न भीमः कुचरो गिरिष्ठः यस्य त्रिविक्रमणेषु अधिक्षियन्ति भुवनानि विश्वा परमात्रया तनुवावृधाना न ते महित्वमन्वश्नुवन्ति उभे देवे रजसे पृथिव्या विष्णोदेवत्वम् परमस्य वित्से विचक्रमे पृथिवी क्षेत्राय विष्णुर्मनुषे दशस्यन् ध्रुवास्य कीरयोजमासः क्षितिनो सुजनिमाचकार देवः पृथिवी मेघयेताम् विचक्रमे शतर्चवम् महित्वा प्रविष्णुरस्तु तव वेषज्ञस्य स्थविरस्य नाम अतो देवा अवन्तु नो यतो विष्णो विचक्रमे सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूढमस्य पागुंसुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः अतो धर्माणि धारयन् विष्णो कर्माणि पश्य दयवो व्रतानि पस्पशे इन्द्रस्य युज्य सखा तद्विष्णो परमं पदगं सदा पश्यन्ति सूरयः दिवि वचक्षुरपतम् तद्विप्रासो विपन्यवो जागृवागं सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदम् हिरण्यवर्णं हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां
स्मिताम् हिरण्यप्रागारमाद्राम् ज्वलन्तीम् तृप्ताम् तर्पयन्ते पद्मे स्थिताम् पद्मवर्णाम् तामिहोपह्वये श्रियम् चन्द्राम् प्रभासा यशसा ज्वलन्तीम् श्रियम् लोके देवजुष्टमुदाराम् ताम् पद्मिनीम् शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यताम् त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तव रक्षोऽथ बिल्वः तस्य फलानि तपसा नुदन्तु मायान्तरायाश्च पाह्य अलक्ष्मीः उपैतुमान् देवसख कीर्तिश्च मुनिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे क्षोत्रिपादामरान् ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृद्धिं च सर्वान् निर्णुद मे गृहात् गन्धद्वारान् दुराधराम् नित्यपुष्टाम् करेहिणे ईश्वरी गोदर्वभूतानां तामिहोपह्वये श्रियम् मनसा गौरीं वाजः सत्यमधीमहे पशूनां रूपमन्नस्य मयि श्रेष्ठयताय यशः कर्दमेन प्रजाभूता मयि सम्भव कर्दमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आवश्रयस्नग्धानि त्यक्ते धवसमे गृहे नीचदेवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रायः करिणे यष्टिं पिङ्गलाम् पद्ममालिनी चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह आर्द्राम् पुष्करिणे पुष्टिं सुवर्णाम् हेममालिनी सूर्या हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह ताम् आवह जातवेदो लक्ष्मी मनवगामिनी यस्यां हिरण्यं प्रभूतङ्गमोदास्योश्वान् विन्देयं पुरुषानहम् पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये
मयि सन्निधत्स्व श्रेय आनिरेयाय श्रेयं वयो दरिद्रभ्यो दधाति अमृतत्वमायन् भवन्ति धत्या समिधमितद्रौ श्रियैनं दक्षिणमादधाति सन्ततमृजावषत्कृत्यं सन्तत्यै सन्धीयते प्रजया पशुभिः य एवं वेद ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् भूमिर्भूम्नाद्योर्परिणान्तरिक्षं महित्वा उपस्थे देव्यग्निमन्नादमन्ना ध्यायादधे आयङ्गौ प्रश्निरक्रमीदसनन्मातरं पुनः पितरञ्च प्रयान् सुवहा श्रद्धामविराजति वाक्पतङ्गाय शिश्रिये प्रज्ञस्य वहद्युभिः अस्य प्राणादपानत्यन्दश्चरति रोचना यज्ञन्महिषः सुवहा यत्त्वा क्रुद्धः परोपमन्युना यदवर्त्या सुतल्पमग्ने तत्तव पुनस्त्वदीपयामसि यत्ते मन्युपरोक्तस्य पृथिवीमनुदध्वसे आदित्या विश्वे तद्देवा वसवश्च समाभरन् मेदिनी देवी वसुन्धरा स्यात् वसुधा देवी वासवी ब्रह्मवर्क्षसपितॄणाम् श्रोत्रम् चक्षुर्मनः देवी हिरण्यगर्भिणी देवी प्रसोदरी सदने सत्यायने सिद्धो समुद्रभती सावित्री हनो देवी मह्ययी महाधरणे महाध्यधिष्ठा शृङ्ग शृङ्ग यज्ञ यज्ञ भीषणे इन्द्रपत्नी व्यापिनी सुरसरिरिह वायुमने जलशयने श्रियधाराय परिमेदिने परिधत्तङ्गाय विष्णुपत्नी महीं देवीं माधवीं माधवप्रियां
नमाम्यच्युतवल्लभाम् धराय विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् धराय विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् शृण्वन्ति श्रोणामृतस्य गोपाम् पुण्यमस्य उपशृणोमि वाचम् महीं देवीं विष्णुपत्नीं मजोर्याम् प्रतीजीवेनागो हविषाय जामः त्रेधा विष्णुरुगायो व्यचक्रमे महीं दिवं पृथिवीमन्तरिक्षम् तच्छोणयति श्रव इच्छमाना पुण्यगुश्लोकं यजमानाय कृण्वती गृणाहि भृतवती सवितराधिपत्ये पयस्पतिरन्तिराशानो अस्तु ध्रुवदिशां विष्णुपत्न्यघोरस्येषा न सहसोऽयमनोता बृहस्पतिर्मातरिष्पोतवायुः सन्धुवानावत अभिनो गृह्णन्तु विष्टम्भो देवो धरुणः पृथिव्या अस्येषा न जगतो विष्णुपत्नी शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमः शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि अर्धं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वादिशम् ऋतमवादिशम् सत्यमवादिशम् तन्मामवेद वक्तारमावीत् अवेन्माम् आवीत् वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः
जानुदिता तस्यै वाजे नमो नमो वाजे नमो वाचस्पतये नमः ऋषिभ्यो मन्द्रभ्यो मन्द्रपतिभ्यो मामर्षयो मन्द्रभृगो मन्द्रपतयः पराजुर्माहमृषे मन्त्रभृगो मन्द्रपति परादाम् वैश्वदेवीं वाचमुद्यासगं शिवामरस्तां दुष्टां देवेभ्यः शर्म मे द्यो शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मात् अहमिदमुपस्तरणमुपस्तृणमुपस्तरणं मे प्रजाये वशूनां भूयासुपस्तरणमहं प्रजाये वशूनां भूयासं प्राणापानोत्योर्मां प्राणपानौ मामाशिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुभक्ष्यामि मधुवदिष्यामि मधुमते देवेभ्यो वाचमुद्यासगं शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तन्मा देवा अवन्तु शोभाये पितरोऽनुमदन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः तच्छैयोरावे गातुं यज्ञाय राधुं यज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्भानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषजम् शन्नो अस्तु द्विपदे चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः नो वादः पवताम् मातरिष्वाशन्नस्तपतु सूर्यः अहनिशं भवन्तु रक्षकं रात्रिः प्रतिधीयता नमुषा नो व्युच्छतु शमादित्य उदेतु नः शिवानः शान्तमा भव सुमृढीकाय रस्वती मा देव्योमसन्दृशी इडा एवास्त्वशिवा त्वमद्वा त्वमन्तो भूयास्ममाभास्तोच्छिष्मयवास्तस्य भूयाद्योऽस्मान् देष्टियं च वयं द्विष्मः प्रतिष्ठासि प्रतिष्ठावन्तो भूयास्मम प्रतिष्ठायाश्चित्मः
द्वाविमौ वातौ वात आसिन्धोरापरावतः दक्षं मे अन्य आवातु परा यो वातु यद्रपः यदतो वादते गृहे मृतस्य निधिर्हितः ततो नो देहि जीवसे ततो नो देहि भेषजम् ततो नो मह आवहवात आवातु भेषजम् शम्भोर्मयो भूर्नो हृदे प्रणआयो गुंशितारिषद इन्द्रस्य गृहोऽसितं त्वा प्रपद्ये जगत्साश्वः सहायन्मे अस्ति तेन भूः प्रपद्ये भुवः प्रपद्ये सुवः प्रपद्ये भूर्भुवः सुवः प्रपद्ये वायुं प्रपद्ये नार्ताम् देवतां प्रपद्ये श्मनमाखणं प्रपद्ये प्रजापते ब्रह्मकोशं ब्रह्म प्रपद्य अन्तरिक्षम् उर्वन्तरं बृहदग्नयः पर्वताश्च यया तस्मस्यास्पस्तिमान्तया स्वस्तिमानसानि प्राणापानो मृत्योर्मादातं प्राणापानो मामादिष्टं मयि मेधाम् मयि प्रजां मय्यग्निस्तेजो दधातु मयि मेधां मयि प्रजां मयेन्द्र इन्द्रियं दधातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो दधातु दियोभिरक्तभिः परिपादमस्मानरिष्टेभिरश्विनादो भगेभिः तन्नो मित्रो वरुणो मामहन्तमदिते सिन्धुः पृथिवी उदद्योः गयानश्चित्र भुवदोति सदा वृधः सखा कयावजिष्ठया वृता तस्मादत्यो मदानाम् मगुंहिष्ठो मत्सदन्धसः दृढानि दारुदेवसु अभिजुनः सखीनाममिता चरितॄणाम् शदम्भवास्योतिभिः नयः सुपर्णा उपसेदुरिन्द्रम् प्रियमेधारिषयो नाथमानाः अपध्वान्तमोर्महिपोर्धिजक्षुर्मोध्यस्मात् निधयेव बद्धा शन्नो देवीरभीष्टया वो भवन्तु पीतये संयोगभिस्रवन्तु नः ईशानावार्याणा क्षयन्तीश्चरुषणीना याचामि भेषजम् सुमित्रानाप ओषधयः सन्तु दुर्मित्रास्तस्मै भूयादुर्योऽस्मात् द्वेष्टियम् च वयम् विष्मः आपोष्ठामयो भुवस्तान ऊर्जे दधातना महेरणाय चक्षसे यो शिवतमोरसस्तस्य भाजय हनः
तस्मारङ्गमामभो यस्य क्षयाय जिन्वथ आपो जनयथा जनः पृथिवी शान्ता साग्निना शान्ता शान्ता सुजगो शमयतु अन्तरिक्षगो शान्तं तत्पायुना शान्तं तन्मे शान्तगो शुजगो शमयतु शान्ता सादित्येन शान्ता मे शान्ता सुजगो शमयतु पृथिवी शान्तिरन्तरिक्षगो शान्तिर्द्योश्शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशा शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्यः शान्तिश्चन्द्रमाः शान्तिर्नक्षत्राणि शान्तिरामः शान्तिरोषधयः शान्तिर्वनस्पतयः शान्तिर्गोः शान्तिरजा शान्तिरश्वः शान्तिः पुरुषः शान्तिर्ब्रह्म शान्तिर्ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः तयाः गो शान्त्या सर्वशान्त्या ह्यन्तिपदे चतुष्पदे च शान्तिं करोमि शान्तिर्मे अस्तु शान्तिः श्रीश्च क्रीश्च धृतिश्च तपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यं धर्मश्चैतानि मोत्तिष्ठन्तु मनोत्तिष्ठन्तु मामागुश्रेश्च क्रेश्च धृतिश्च तपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यं धर्मश्चैतानि मामाहादिषु उदायुषा स्वायुषो दोषधीनागुं रसेनोत्पर्जन्यस्य अमृतागुम् अणो चक्षुर्देवहितं पुरस्ताच्छुक्रमुच्चरत् पश्येम शरदः शतं जीवेम शरदः शतं नन्दाम शरदः शतं मोदाम शरदः शतं भवाम शरदः शतं शृणवाम शरदः शतं प्रब्रवाम शरदः शतमजीतास्याम शरदः शतं योक्तसूर्यं दृशे महतोर्नवात् विभ्राजमानः शरीरस्य मध्यात् समावृतभो लोहिताक्षस्सु यो विपश्चिन्मनसा पुनातु ब्रह्मणश्चोदन्यसि ब्रह्मण आनीस्थो ब्रह्मण आवपनमसि धारितेयं पृथिवी ब्रह्मणा महेधारितमेनेन महदन्तरिक्षं दिवन्दाधार पृथिवी गुंसदेवा यदहं वेद तदहं धारयामि मामद्वेदो दिविस्रसतु मेधामनीषे मा विदता गोतमीची भूतस्य भव्यस्यावरुध्यै सर्वमायुरयाणि सर्वमायुरयाणि आभिर्गीर्भिर्यदतो नवो नमाप्याय हरिवो वर्धमानः यदा स्तोतृभ्यो महि गोत्रा
क्षाभ्यास्यामः वर्णस्वरः मात्रबलम् सामसन्तानः इत्युक्तस्वीक्षाध्यायः सहनौ यशः सहनो ब्रह्मवर्चसम् अनागस्सगोहिताय उपनिषदं व्याख्यास्यामः पञ्चस्वधिका अधिलोकमधिद्योतिषमधिविद्यमधिप्रजमध्यात्मा महासगंहितायत्याचक्षते अधाधिलोकम् पृथिवीपूर्वरूपम् योरुत्तररूपम् आकाशसन्धिः आयुस्सन्धानम् इत्यधिलोकनम् अधाधिज्योतिषम् अग्नेः पूर्वरूपम् आदित्य उत्तररूपम् आपस्सन्धिः वैद्युतः सन्धानम् इत्यधिज्योतिषम् अधाधिवेद्यम् आचार्यः पूर्वरूपम् अन्देवास्युत्तररूपम् विद्यासन्धिः प्रवचनगो सन्धानम् इत्यधिविद्या अधाधिप्रजम् माता पूर्वरूपम् विदोत्तररूपम् प्रजासन्धिः प्रजननगो सन्धानम् इत्यधिप्रजम् अधाध्यात्मा अधराहणः पूर्वरूपम् उत्तररूपम् वाक्सन्धिः जिह्वासन्धानम् इत्यध्यात्मम् इति महासगंहिताः य एवमेतामहासगंहिता व्याख्याता वेदाः सन्धीयते प्रजया पशुभिः ब्रह्मवर्चसेनान्नाद्येन सुवर्गेण लोकेन यच्छन्दसा मृगभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव इन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विदर्शनम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवम् ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः मे गोपाय आवहं देविदं वाना बाणाचीरमात्मनः वासागृंसि मम गावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह सोमशां पशुभिः सह स्वाहा आमायन्तो ब्रह्मचारिण स्वाहा यशो जनेशानि स्वाहा श्रेयान् वस्य सोऽसानि स्वाहा तन्त्वा भगप्रविशानि स्वाहा समाभग प्रविश स्वाहा
ऊर्जे स्वाहा यथा प्रवतायन्ति यथा मासार्जरा एवं मां ब्रह्मचारिणः धातरायन्द सर्वदा स्वाहा प्रतिवेशोऽभिप्रमाभाहि प्रमापद्यस्व भूर्भुवस्सुवरिति वा एतास्तिस्रो व्याहृदयः स्मैतान् चतुर्थीम् महागमस्य प्रवेदयते इति तद्ब्रह्मा आत्मा अङ्गान्यन्या देवताः भूरिति वा अयं लोकः भुव इत्यन्तरिक्षः भरित्यसौ लोकः मह इत्यादित्यः आदित्येन वाव सर्वे लोका महीयन्ते भूरिति वा अग्निः भुव इति वायुः भुवरित्यादित्यः मह इति चन्द्रमाः चन्द्रमसा वाव सर्वाणि द्योदीर्घोषिमहीयन्ते भूरिति वारिचः भुव इति सामाने भरिति यजोगोषे मह इति ब्रह्मा ब्रह्मणा वाव सर्वे वेदा महीयन्ते भूरिति वै प्राणः इत्यपानः सुवरिति व्यानः इत्यन्नम् अन्नेन वाव सर्वे प्राणामहीयन्ते एताश्चतस्रश्चतुर्था चतस्रशतस्रो व्याहृदयः सवेद ब्रह्मा सर्वेऽस्मै देवा बलिमावहन्ति स एषोऽन्तर्हृदय आकाशः तस्मिन्नयं पुरुषो मनोमयः अमृतो हिरण्मयः अन्तरेण तालुके य एषस्तन इव वलम्बते इन्द्रयोनिः यत्र सोगे शान्तो विवर्तते योच्यशीर्षकपाले भूरित्यग्नौ प्रतिष्ठते इति वायौ सुवरित्यादित्ये इति ब्रह्मणि आप्नोति स्वराज्यम् आप्नोति मनसस्पतिम् वाक्पतिश्चक्षुष्पतिः श्रोत्रपतिर्विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशशरीरं ब्रह्म सत्यात्मा प्राणारामं मन आनन्दम् शान्ति समृद्धममृतम् इति प्राचीनयोर्योगस्व दिव्यन्तरिक्षं योर्दिशो वान्तरदिशाः अग्निर्वायुरादित्यश्चन्द्रमा नक्षत्राणि अपवोषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यधिभूतम् अथाध्यात्मा प्राणो
व्यानोपान उदानः समानः चक्षुश्रोत्रं मनोवाग्वग् चर्ममागुं सर्गस्नावास्थिमज्जा एतदधिविधाय ऋषिरवोचत् पाङ्गं वा इदगुं सर्वम् पाङ्क्तेनैव पाङ्गस्पृणोतीति ओमिति ब्रह्मा ओमितेदगो सर्वम् ओमित्येतदनुहृदिः स्मवाप्यो श्रावयेत्याश्रावयन्ति ओमिति सामानि गायन्ति ओ घोषोमिति शस्त्राणि शकोसन्ति ओमित्यत्पर्योः प्रतिकरं प्रतिगृह्णाति ओमिति ब्रह्मा प्रसूति ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मण प्रवक्ष्यन्नाः ब्रह्मोपाप्नवानीति ब्रह्मैवोपाप्नोति ऋतञ्जस्वाध्याय प्रवचने च यञ्जस्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च शमश्च स्वाध्याय प्रवचने च अग्नयश्च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च हरिधयश्च स्वाध्याय प्रवचने च मानुषं च स्वाध्याय प्रवचने च प्रजाज स्वाध्याय प्रवचने च प्रजनश्च स्वाध्याय प्रवचने च प्रजातिश्च स्वाध्याय प्रवचने च सत्यमिति सत्यवचाराधीतरः अवैरवो नित्यः पौरुषिष्टिः स्वाध्याय प्रवचने ये वेदिनादो गल्यः तद्धितपस्तद्धितपः अहं वृक्षस्य रेरिवा कीर्तिः पृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि प्रवीणगोसवर्चसो सुमेधा अमृतोक्षितः त्रिशङ्गोर्वेदानुवचनम् वेदमनोच्चाराधिनमनुषास्ति सत्यं वद स्वाध्यायान्मा प्रमदः आचार्याय प्रियं धनमाहृत्य प्रजातन्त्वं आव्यवच्छेत्सि सत्यान्न प्रमदितव्यम् धर्मान् प्रमथितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् भूयैर प्रमथितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् देवविदुरायाभ्याम् प्रमथितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव यान्यनवद्यानि कर्माणि तानि सेवितव्यानि नो इतराणि यान्यस्माकं सुचरितानि तानि त्वयोपास्यानि नो इतराणि ये चास्मच्छ्रे
ब्राह्मणाः तेषां त्वयासनेन प्रश्वसितव्यम् श्रद्धया देयो अश्रद्धया देयम् श्रिया देयो धिया देयम् धिया देयो संविदा देयम् अथ यदि ते कर्म विचिकित्सा वा वृत्त विचिकित्सा वा स्यात् ये तत्र ब्राह्मणाः समर्षिणः युक्तायुक्ताः अलोक्षाधर्मकामाः स्युः यथा ते तत्र वर्तेरन् तथा तत्र अथाभ्याख्यातेषु ये तत्र ब्राह्मणाः समर्षिणः युक्तायुक्ताः अलोक्षाधर्मकामाः स्युः यथा ते तेषु वर्तेरन् तथा तेषु वर्तेथाः एष आदेशः एष उपदेशः एष वेदोपनिषत् एतदनुशासनम् एवमुपासितव्यम् एवमुचैतदुपास्यम् शन्नो मित्रश्यं वरुणः तन्नो भवत्वर्यमा न इन्द्रो बृहस्पतिः तन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मवादिशम् प्रथमवादिशम् सत्यमवादिशम् तन्मामीत् तद्वक्तारमावेद आमीन्मा वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ब्रह्मविदाप्नोति परम् तदेशाभ्युक्ता सत्यम् ज्ञानमनन्तं ब्रह्म यो वेद निहितं गुहायां परमे व्योमन् सोऽश्नुते सर्वान् कामान् सः हरामि पश्चिदेति तस्माद्वा एतस्मादात्मनः आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायुरग्निः अग्निरापः अद्भ्यः पृथिवी दिव्या ओषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः एष पुरुषोन्नरसमयः येदमेव शिरः अयं दक्षिणः पक्षः अयमुत्तरः पक्षः अयमात्मा इदमुच्छं प्रतिष्ठा अयप्येष श्लोको भवति अन्नात्वयि प्रजा प्रजायन्ते यः काश्च पृथिवीरुश्रिताः अन्नेनैव जीवन्ति अथैनदपि यन्त्यन्ततः अन्नगुं हि भूतानां येषाम् तस्मात् सर्वौषधमुच्यते तं वैतेर्नमाप्नुवन्ति येनं ब्रह्मोपासते अन्नगुं हि भूतानां ज्येष्ठम् तस्मात् सर्वौषधमुच्यते
पश्यति तस्माद्वा एतस्मादन्नरसमयात् अन्योऽन्तरात्मा प्राणमयः तेनैष पूर्णः राजेश पुरुषमिध एव तस्य पुरुषविधता अन्वयं पुरुषमिधः तस्य प्राण एव शिरः यानो दक्षिणः पक्षः उत्तरपक्षः आकाश आत्मा पुच्छं प्रतिष्ठा आरभ्येष श्लोको भवति प्राणं देवा अनुप्राणन्ति मनुष्याः पशवश्च ये प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यते त्वमेव त आयुर्यन्ति ये प्राणं ब्रह्मोपासते प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यते यैष एव शारीर आत्मा पूर्वस्य त्वा एतस्मात् प्राणमयात् अन्योऽन्तरात्मा मनोमयः तेनैष पूर्णः राजेश पुरुषमिध एव तस्य पुरुषविधता अन्वयं पुरुषमिधः तस्य यजुरेव शिरः दक्षिणः पक्षः उत्तरः पक्षः आदेश आत्मा सर्वाङ्गिरसः पुच्छं प्रतिष्ठा आरभ्येष श्लोको भवति वाचो निवर्तन्ते मनसा सह आनन्दं ब्रह्मणो विद्वान् विभेति कदाचनेति तस्यैष एव शारीर आत्मा पूर्वस्य त्वा एतस्मात् मनोमयात् अन्योऽन्तरात्मा विज्ञानमयः तेनैष पूर्णः समाजेश पुरुषविध एव तस्य पुरुषविधता अन्वयं पुरुषविधः तस्य श्रद्धैव शिरः दक्षिणः पक्षः तस्य उत्तरः पक्षः योग आत्मा पुच्छं प्रतिष्ठा आरभ्येष श्लोको भवति विज्ञानं यज्ञं तनुते सर्वाणि तनुतेऽपि च विज्ञानं देवाः सर्वे ब्रह्मज्येष्ठमुपासते विज्ञानं ब्रह्म चेत् तस्माच्चेन्न प्रमाद्यति शरीरे पाप्मनो हित्वा सर्वान् कामान् समश्नुत इति तस्यैष एव शारीर आत्मा पूर्वस्य त्वा एतस्मात् विज्ञानमयात् अन्योऽन्तरात्मानन्दमयः तेनैष पूर्णः समाजेश पुरुषविध एव तस्य पुरुषविधता अन्वयं पुरुषविधः तस्य प्रियमेव शिरः योगो दक्षिणः पक्षः उत्तरः पक्षः आनन्द आत्मा ब्रह्मबुद्धं प्रतिष्ठा आरभ्येष श्लोको भवति असन्नेव स भवति ब्रह्मेति वेद चेत् ब्रह्मेति चेत् वेद सम्भवेनन्दतो विदुरिति तस्यैष एव शारीर आत्मा पूर्वस्य अथातोऽनु प्रश्नाः विद्वानमुल्लोकं प्रेत्य न गच्छति
प्रविश्य प्रत्यप्यच्च भवत् निरुक्तञ्च निरुक्तञ्च निलयनञ्च निलयनञ्च विज्ञानञ्च विज्ञानञ्च सत्यञ्च नृतञ्च सत्यमभवत् इदं किञ्च सत्यमित्याचक्षते एष श्लोको भवति காந்தாய கல்யாண நிதையே நிதியேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கும் நாச்சிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டு இப்பொழுது அடுத்ததாக அந்த தட்டு திருமஞ்சனம் என்ற ஒரு கைங்கரியத்தை செய்ய உள்ளார். வந்துரைத்த வெண்டிரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒரு வள்ளி தாமரையால் ஒன்றிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் என்று சென்று என்கிறார். அழகிய தாமரை பூவை இருப்பிடமாக கொண்ட மகாலட்சுமியை வாசம் செய்கின்ற அவளை தன்னுடைய திருமார்பிலே உடையவனும் அடுத்தடுத்து இருக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு இதோ தட்டு திருமஞ்சனம் என்னும் அந்த திருமஞ்சனத்தால் இப்பொழுது மங்கள மந்திரங்களுடன் நிறைவு பெறுகிறது. ஓம் நமோ வெங்கடேசாய. வெண்ணையளைந்த குணங்க விளையாட விளையாங்கொண்ட பழங்கொண்டு எங்க துணை போது